ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக் கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல, நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? அது மட்டும் இல்ல, பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தான் நாங்க சொல்லல, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு. இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது. இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டாரு. அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்பை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க, நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்க பணி மக்கள் பணி.